அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு நாடகத்தையும் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திருப்பீங்க. எத்தனை அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள். எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது. கரூர்ல 67 போலீஸ் மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். எல்லாமே சாட்சியங்கள், பொதுமக்கள் முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள். எல்லாத்திலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து 1:45 ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்ப 3:10 முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட 1.5 மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க ஒருத்தருக்கு. எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அங்க இருக்க டிராபிக்கை சரி பண்ணல. அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும். பேசினவரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த கட்சிக்காரங்க திருந்துற மாதிரி தெரியல, வருந்துற மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க திமுக மேலதான் தப்பு, காவல்துறை மேலதான் தப்பு என்று முழுக்க முழுக்க பழிய போட்டு பேசியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்லித்தான் நம்ம இந்த காணொளி பண்ண போறோம். காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கரூர் சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்சி உயிரோட இருக்கா இல்லையா, அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன ஆனாங்க, மற்ற அந்த கட்சி நிர்வாகிகள் என்ன ஆனாங்க, இது வரைக்கும் அந்த கட்சி செயல்படுதா இல்லையா எதுவுமே தெரியாது. சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க. அந்த கட்சி தலைவர் உட்பட யாரும் எந்த கேள்விக்கும் இதுல வந்து சோசியல் மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் தான் அந்த கட்சியை பத்தியே தொடர்ந்து 1 மாத காலமாக நம்ம தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க யாரும் இயங்குவதற்கான அறிகுறியே இல்லாம இருந்தாங்க. இன்றுதான் வந்துட்டு அந்த கட்சியோட உயர்மட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வந்து தாவேகா கட்சிக்காரங்க யாரும் திருந்தின மாதிரியோ வருந்துற மாதிரியோ தெரியல. அவங்க இந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடந்ததற்கு முழுக்க முழுக்க திமுகவும் காவல்துறையும் தான் காரணம் என்று அவங்க மேல மீண்டும் பழிய போட்டு இந்த தரங்கெட்ட அரசியல் பண்றதுக்கு தான் அவங்க வந்து அதற்குண்டான வேலையை தான் மீண்டும் செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாற்றும் வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் அவங்க. இந்த கரூர் சம்பவத்துல இருந்து எந்த ஒரு பாடமும் அவங்க கத்துக்கல, அவங்க திருந்தவும் இல்லை என்பதை தான் நிர்மல்குமார் அவருடைய பேட்டி வெளிப்படுது. அப்படி அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பேசினதெல்லாம் உண்மையிலேயே அவர் பேசினதை கேட்டு எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆயிடுச்சு. முதல் நாளே அவங்க மக்களை சந்திக்க தயாராக இருந்தாங்களாம். ஆனா திமுக காரங்க மன்னிக்கவும் காவல்துறை வந்து அவங்கள யாரையும் உள்ள விடல, எல்லா ரோட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. தாவேக்கா கொடி கட்டி இருந்தாவே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. தாவேக்கா நிர்வாகிகளை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழிய காவல்துறை மேல தூக்கி போடுறாரு. நான் கேக்குறேன், ஏன் இந்த 30 நாளா அது குறித்து வாய் பேசவே இல்லை? உங்களை அடிச்சு விரட்டினப்பயோ உங்களுக்கு மீடியா மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எல்லா மீடியாவும் நடக்கிறாரு, ஓடுறாரு, கார் எடுத்துட்டு வெளியே வர்றாரு, சாப்பிடுறாரு. இப்படி அவரு ஒவ்வொரு அசைவுகளையும் உங்களுக்கு வந்து மீடியா பவர் சப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பார்க்க போலான்னு போனீங்க, எங்களை காவல்துறை விடல அப்படிங்கிற செய்தியே ஏன் ஒரு மாசமா நீங்க வந்து வெளியிடாம இருந்தீங்க? சரி, வெளியிடல, மீடியா போடல, எல்லாம் உங்க கையிலேயே செல் இருக்குல்ல, அதை எடுத்து செல்லு எடுத்து அதுல இந்த வீடியோவை காவல்துறை வந்து உங்க நிர்வாகிகளை அடிச்சு துரத்தினாங்கல்ல, உங்க செல்லுல போட்டு குடிச்சு அதை வெளியிடல. உங்க நிர்வாகிங்க தானே எல்லாம். தாவேக்கா கொடி கட்டண காரவே உள்ள உடலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆண்டமா ஒரு பொய்ய காவல்துறை மேல சுமத்துறீங்கல்ல. ஏன் உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் செல் இருக்கும்போது அதை ஏன் நீங்க வந்து வெளியிடல? அந்த ஆதாரங்களை வெளியிட்டு தானே நீங்க இன்னைக்கு வந்து அந்த அபாண்டமான இந்த பழியை நீங்க சொல்லணும். சரி, அடுத்தது இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, அமைச்சர்கள், முதல்வர் எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடத்தினாங்க.
அந்த நாடகத்தை நீங்க எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்று சொல்லி மக்கள் மேலேயே அவ சொல்றாரு. என்ன நாடகம் நடத்தினாங்க? வெளிப்படைய எல்லாமே நடக்குது. முதல்வர் பார்த்ததை தப்புன்னு சொல்றீங்களா? அமைச்சர்கள் பார்த்து உடனே அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு அந்த உயிர்களை காப்பாத்தினதை தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல முதல்வர் அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? 41 பேர் உயிரிழப்பானது முதல்வர் வந்ததுனால பணிகளை முடுக்கி விட்டு சேலம் மாவட்டம் போன்ற இடங்கள்ல இருந்து அங்கு ஒரு மருத்துவ கவுன்சிலிங் மீட்டிங்காக வந்த அந்த மருத்துவர்கள்லாம் அங்க வர வச்சு விரைந்து சிகிச்சை கொடுத்ததுனால அத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா உயிரிழப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ முதல்வர் வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? அமைச்சர்கள் வேலை செஞ்சதெல்லாம் நாடகம்னு சொல்றீங்களா? எந்த தைரியத்துல நீங்க இந்த மாதிரி வெளியில மீண்டும் தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, 41 பேர் மரணம் மட்டும்தான் எங்களை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையே 2-3 முறை சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த 41 பேர் மரணத்தை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க மக்கள்கிட்ட. சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அரசியல் செல்வாக்க பெறுவதற்கு தொடர்ந்து இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தாமதமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்புறாங்க ரிப்போர்ட்டர்கள். அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில். அந்த இதைத்தான் நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். 2500 பேர் பின்தொடர்றாங்க. பொதுவெளிக்கு வந்துட்டாக்க அத காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். எங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த பழியெல்லாம் தூக்கி காவல்துறை மேலேயே போடுறாங்க. 2500 பேரை யாரு பின்தொடர்ந்து வர சொல்லி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி வாகனங்கள் எதுவும் பின்தொடர வேண்டாம் என்று உங்க அறிக்கை விட்டீங்களா? பேசுனீங்களா? மைக்கு பிடிச்சி யாரும் வாகனத்தை பின்தொடராதீங்க, வராதிங்க என்று மைக்கு பிடிச்சி எங்கேயாவது பேசுனீங்களா? யாராவது சொன்னீங்களா? அதுக்குன்னால ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? சரி, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். லேட்டா வந்தது அங்க இருந்து இங்க வந்ததுக்கு ஒண்ணு வரும்போது நடந்த நிகழ்வு தான் சொன்னாரு நிர்மல்குமார். 8:30 மணிக்கு மீட்டிங் நாமக்கல்ல, 8:35க்கு மீட்டிங்னு போட்டுட்டீங்க. அது அனுமதி வாங்கியிருக்கீங்க. உங்க ட்விட்டர் பேஜ்லயும் 8:35க்கு மீட்டிங் ஆரம்பிக்கப்படும்னு போட்டுட்டீங்க. நீங்க வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்க. 8:35க்கு மீட்டிங்னு போட்டுட்டு 8:30 மணிக்கு கிளம்புனா எப்படி நீங்க அந்த நேரத்துக்கு வர முடியும்? அது தாமதமா? 8:30க்கு வீட்டுல இருந்து கிளம்பிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரீங்க. 2 மணிக்கு தான் நீங்க நாமக்கல் ஸ்பாட்டுக்கு வரீங்க. அங்க மீட்டிங் டைம் என்ன டைம்? 8:30 மணி. 12 மணிக்கு 2 மணிக்கு தான் நாமக்கல் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வரீங்க. நீங்க வீட்டுல இருந்து கிளம்பினதே லேட்டா கிளம்பிட்டு அதையே நீங்க ஒத்துக்கல, அதையும் சொல்லல, நாங்க கிளம்பினதே லேட்டா தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை நீங்க மறுக்கிறீங்க? அதை விட்டுட்டு வழியில நீங்க எந்த இடத்துலயுமே அது ஒண்ணும் மாநாடு இல்ல, பொதுக்கூட்டமும் அல்ல, அது மக்களை சந்திப்பு ரோட் ஷோ நடத்த உங்களுக்கு அனுமதி இல்ல. ஆனா நீங்க வண்டியை மெதுவா உருட்டிக்கிட்டு வரீங்க. வரும்போது உங்களுக்கு அந்த இடத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் நடத்துறதா சொன்னீங்க. பிரச்சாரம் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தீங்க. அப்போ அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களை மட்டும்தான் கூட்டணும். நீங்க எதுக்கு சேலத்துல இருந்து அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் எதுக்கு நீங்க ஆள் சேர்த்துனீங்க? மாநாட்டுக்கு தான் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் ஆள் கூட்டணும். எதுக்காக அங்க அவ்வளவு கூட்டத்தை கூட்டுனீங்க அப்படிங்கிற மற்ற மாவட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் வரவழைச்சிங்க அப்படிங்கிற காரணத்தை இது வரைக்கும் நீங்க சொல்லல. ரெண்டாவது சென்னையில தான் உங்களுக்கு கூட்டம் நடக்கிறதா இருந்தது. கரூருக்கு எதுக்காக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மாத்தி வச்சீங்க? அதுக்குண்டான காரணத்தையும் இது வரைக்கும் சொல்லல. 1:45க்கு போஸ்ட்மார்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. 3:10க்கு முதல்வர் வராரு. 1 மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துல சந்தேகம் எழுப்புறீங்க. சரி, இந்த போஸ்ட்மார்ட்டத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. போஸ்ட்மார்ட்டத்துல சந்தேகம் எழுப்புறது எதுக்காக எழுப்பணும்னாக்க, இவங்க எப்படி இறந்தாங்க, அதாவது சூசைட் பண்ணி இறந்தாங்களா
மர்ம மரணத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம போஸ்ட்மார்ட்டத்தை கேள்வி எழுப்ப முடியும். ஏன் இவ்வளவு நேரத்துல பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, இதுக்கு அதுக்காக தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த போஸ்ட்மார்ட்டம். இதுல இந்த மரணத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னு போஸ்ட்மார்ட்டம் குறித்து கேள்வி எழுப்புறீங்க. கோர்ட்ல இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரங்களை அரசாங்கம் தாக்கல் பண்ணிருச்சு. பல தடவை நம்ம சொல்லிட்டோம். மீட்டிங்க்கு வந்த மருத்துவர்களை வச்சு எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணனது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட கோர்ட்ல போய் தாக்கல் பண்ணியாச்சு. ஆனாலும் திரும்ப திரும்ப சொன்ன பொய்யவே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருக்கட்டும். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இவங்க தாமதமா வந்ததுனாலதான் இன்னொன்னு வேணுனே இவங்க கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினாங்க. கூட்டத்தை அதிகமா காட்டணுன்றதுக்காக இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் இந்த கூட்டல் நெரிசல் ஏற்பட்டது என்பது ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. வெளிப்படையா தெரிஞ்சது. இதுல புதுசா இவங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்க தப்ப உணர்ந்தா தான் இவங்க தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. காவல்துறை மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சாங்கனாக்க அப்ப மீண்டும் மீண்டும் இதே தப்ப செய்வாங்கன்னு தானே அர்த்தம். இது நான் மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் சார் அவர்கள் பேச்சுல இருந்து தான் நான் இதை சொல்ல விரும்புறேன். அவரு தான் ஒரு பேட்டியில கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னாக்க, நீங்க காவல்துறை மேல பழிய போடுறீங்க, காவல்துறை தான் இந்த தப்புக்கு முழு காரணம்னு சொல்றீங்க. சரி, காவல்துறை செஞ்சதாவே வச்சுக்கலாம். அப்ப மீண்டும் மீண்டும் இனிமே அது இனிமேலும் அதே காவல்துறை தான் இருக்கும். அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த மக்களை இந்த மாதிரி கொல்ல போறீங்களா? உங்க தப்ப நீங்க திருத்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். அதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவங்கெல்லாம் எந்த துணிச்சல்ல இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க? தான் தப்ப உணரவே இல்லையே, இவங்க எப்படி திருந்துவாங்க அப்படின்ற கேள்விதான் வருது. இப்போ இவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க என்பதற்கு நான் முன்னையே சொன்ன ஆதாரத்தை சொல்றேன். அந்த வீடியோவை காட்டுறேன், பாருங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே என்ன காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. ரொம்ப அழகா நாங்க கூட தெம்பா இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு. சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க. பாடிகட்டெல்லாம் உள்ளாரா அவர் மட்டும் தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்க அடிக்கலாம். நாங்க 8 பேர் போயிருந்தா 8 கால எல்லாம் உழுது மன்னிப்பு கேட்டாரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு. அப்புறம் பார்த்து நாங்க எங்க பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. ஆதரவு நாங்க அவர் திருப்திக்காக நாங்க போயிட்டு வந்து நாங்க சொல்லிக்க மரியாதை கொடுக்கறதுக்காக யாரும் நீங்க விட்டாலும் நான் வருவேன், எங்க விட்டாலும் வரும். இப்ப சொல்றீங்க, நான் கேட்டு நீங்க முடியாதுன்னு போக முடியாதா? எதா இருந்தாலும் பார்த்து பண்ணித்தனே. உங்களுக்கு ஏதாவது வீட்டுல ஒருத்தர் வேற என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாரு? குடும்பத்துல எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு. உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு. சரி. என்ன நடந்ததுனாக்க, இப்ப நான் ஒரு வீடியோ போட்டு காட்டினேன் இல்லைங்களா? அந்த நேத்து மகாபலிபுரத்துல அந்த ஹோட்டல்ல விஜய் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சந்திச்சாரு. அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் அவங்க கிட்ட போய் பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா அழுவு, அப்படியே துக்கா அடைச்சிக்கிட்டு அழுவுது. அவர் எங்க காலில் விழுந்து அழுவுறாருங்க. அந்த அம்மா அழுவுறத பாத்தீங்க இல்லையா? காலில் விழுந்து அழுவுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பேட்டி கொடுக்குது. அப்புறம் இன்னொரு அம்மா, அவரு இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் எல்லாம் சொல்றதுலாம் உண்மை இல்லைங்க, அவரு எப்படி இருக்கிறாரு இப்படி, அவர் ரொம்ப சொல்ல போனா அவர் ரொம்ப எங்களை விட ரொம்ப வருத்தமா இருக்கிறாருங்க, நாங்க கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அங்க இருந்தது நாங்க 8 பேர் தான். நாங்க அடிச்சிருந்தவங்க கூட அடிச்சிருப்போம். ஆனா அவர் எங்க காலில் விழுந்துட்டாருங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே உருகி மனம் உருகி பேசினாங்க. ஒரு அண்ணன் பேட்டி கொடுத்ததையும் பார்த்துருப்பீங்க. அவர் எங்களுக்கு நீங்க யார் கூப்பிட்டாலும் நாங்க வந்திருப்போம், நீங்களே பேட்டி கேட்குறீங்க, இப்போ பேட்டி கொடுக்குறோம், அப்படித்தான் அவர் கூப்பிட்டாருன்னு நாங்க போனோம். இதாவது கொஞ்சம் நியாயமா இருந்தது. கூப்பிட்டாரு போனோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்தாரு. இன்னொரு அண்ணன் பேசியிருந்தாரு. அது எல்லாத்தையும் நம்ம இதுலயே காட்டிட்டு இருக்க முடியாது. அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காருங்க, தாங்க முடியாத துயரத்துல இருக்காரு. எல்லாரும் அழுதுட்டாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து அவர் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி அவரை பேச வச்சு பேசுறாங்களா, இப்படி சொன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது முழுக்க முழுக்க ஒரு டிராமாவாவே தான் இருக்கு.
தன் உயிரை பிள்ளைங்களை பலி கொடுத்தவங்க பேசுற பேச்சா இது அப்படின்ட்டு தான் நமக்கு கேள்வி வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தின் மீது குறை சொல்லிக்கிட்டு பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க? எந்த துணிச்சல்னா இவங்களோட துணிச்சல்ல தான், இந்த மக்களோட துணிச்சல் தான். என்ன மக்களை நான் வந்து இந்த இடத்துல குறை சொல்ல விரும்பல. ஏன்னா முழுசா அவங்க அரசியல் நகருக்குள்ள பாக்குறவங்களா இல்லையா, அதுக்குள்ள போய் ஊடுருவி பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இந்த அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் தலைவர்கள் பேசுறது எது தப்பு எது சரி என்ன என்று விவாதம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. மற்றபடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க அரசியல் செய்திகளை பார்க்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கும். அந்த புரிதல் இல்லாததான் இந்த தற்குறிங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் 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 பொய்ய சொல்லி அவங்கள ஏமாத்த முயற்சி பண்றாங்க. அழுதாரு, காலில் விழுவாரு. தப்பு செய்யாதவங்க எதுக்குங்க காலில் விழுந்து அழுவணும், கெஞ்சணும்? அப்போ அவங்க முன்னாடி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நீ நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வெளியே வந்தோன்னா நீ அரசாங்கத்து மேல பழிய சொல்லுவியா? நீ தப்பு பண்ணனதுனால தானே எல்லாத்து காலிலையும் விழுந்துருக்குற. அப்ப எதுக்காக விழுந்த? பிரஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, கோர்ட்ல போனா ஒரு மாதிரி பேசுறது, மக்கள் மத்தியில ஒரு மாதிரி நாடகம் ஆடுறது. என்ன இது? வெக்கமா இல்லையா? இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கிறீங்க. ஒன்னும் தப்பு பண்ணா ஆமா தப்பு நடந்துருச்சு, இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அதாவது பேசாம வெளியே வராம யாரு பாதிக்கப்பட்டவங்கள வச்சே சிம்பத்தி கிரியேட் பண்ற இந்த கிரிமினல் மைண்ட் இருக்கு இல்லையா? எப்படியாப்பட்ட ஆளா இருப்பீங்க? அந்த மக்களை வச்சு அப்போ இந்த மக்கள் இப்படியே தற்குறியே இருக்கணும், நான் நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்திட்டு இருப்பியா? இது என்ன சினிமாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? வெக்கமா இல்லையா விஜய்? நான் அவ்வளவு யோகியனா இருந்தாக்க வெளியே நீ மன்னிப்பு கேட்டுட்டுல போகணும். இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்க பாத்துக்கிறேன். அப்ப நீ ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கிற, மக்களை ரூம்குள்ள ஒரு மாதிரி நடிக்கிற, வெளியே நடிக்கிற ஒரு மாதிரி, வாழை விட்டு பேச வைக்கிற. எதுக்கு இந்த வேலை? ஒன்னும் அவங்க கிட்ட நீ வெளிப்படையா சொல்லி இருக்கணும், இது எல்லாம் முழுக்க காவல்துறை தான், என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நீ அதைத்தான் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அவங்க கிட்ட எதுக்கு மன்னிச்சிருங்க காலில் விழுவுறது? எதுக்கு அழுத? எதுக்கு டிராமா போட்ட? மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறது, வெளியே காவல்துறை மேல பழிய தூக்கி போடுவியா? அப்பாவி மக்களுக்கு என்ன தெரியும்? நம்ம எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் எதை பேசினாலும் நம்புவாங்கன்னு நாடகம் ஆடுறியா நீ? விஜய், திமுக நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிற. உன்ன மாதிரி நாடகத்தெல்லாம் நிறைய நாங்களாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். சினிமாவுல நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா? காவல்துறையும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். பிஜேபி என்ற ஒரு ஆலமரத்தவே துணிஞ்சு எதிர்த்து நின்று எங்க தலைவர் போராடிட்டு இருக்கிறாரு, சவால் விட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாடு எப்பயும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சவால் விடுறாரு. இப்ப சிறப்பு எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்திருக்குது. எந்த அரசியல் கட்சியும் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் என்று அவர்தான் முதல்ல கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. எப்படி இந்த சிறப்பு எஸ்ஐஆரை எதிர்கொள்ளணும்னு நடத்தினாரு. அடுத்தது அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு அரசாங்கம் சார்பா. தொடர்ந்து இந்த சிறப்பு எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ளணும், வட்டங்கள்ல ஏமாந்த மாதிரி இந்த தமிழ்நாடு ஏமாற தயாரா இல்ல விஜய். நீ இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு திமுகவை நீ பழைய சுமத்தி நீ வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறியா? நீ ஒன்ன மாதிரி தற்கொலைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணு எங்களுக்கு தெரியாதா? நாங்க யாரு? எங்க கட்சியோட வரலாறு என்ன? எங்க தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க? அதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கிறியா விஜய்? நாடகம் போடுறியா நல்லவன் மாதிரி? மக்களை பார்த்தா அழுவுறது, பிரஸ்காரங்களை பார்த்தா பழிய போடுறது, நாடகம் போடுறியா விஜய்? எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும்னு நினைக்கிற நீ? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? இந்த 40 பேர்த்த பணத்தை கொடுத்து பேச வச்சுட்டா சரி, இந்த 40 பேர் ஓட்டு போட்டு நீ முதல்வர் ஆகிட முடியுமா? இல்ல உன் தற்குறி ரசிகனுங்க ஓட்டு போட்டு நீ முதல்வர் ஆகிட முடியுமா? திமுகனா யாருன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? திமுக எப்படிப்பட்ட கட்சி? எவ்வளவு பெரிய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கு. தந்தை பெரியார் சிறையில வளர்ந்த கட்சி இது. ஒரு நடிகன் நாடகம் போட்டுக்கிட்டு மக்கள் முன்னாடி ஒன்னும், பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஒரு மாதிரி வேஷமும், நீதிமன்றத்துல வேறு விதமான நாடகம் போட்டுட்டு இருக்காரு. மக்களை ஏமாளிகள் மட்டும் நினைச்சிடாதீங்க நடிகர் அவர்களே. நீங்க இத மக்கள் மன்றத்துல சந்திக்க போறீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.